படம் வந்து பார்த்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்துச்சோ அதே வைப்பு. சரியான டான்ஸ்ண்ணா உள்ள அந்த வீலிங் சீன்லாம் பறக்க விட்றாங்க. பேப்பர் கீப்பர்லாம் டான்ஸ் கீன்ஸ்லாம் சரியான டான்ஸ்ண்ணா, அருமையாக இருந்ததுண்ணா. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஐகானிக் சீன்லாம் அந்த வீலிங் சீனு அந்த சீன்லாம் வேறு லெவல்ண்ணா. படம் அருமையாக இருந்தது. திரும்ப வந்து பழைய ஒரு எனர்ஜியான தலையை பார்க்குற மாதிரி இருந்தது. அப்போ இருக்கிற தலைக்கும் இப்போ இருக்கிற தலைக்கும் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் இருந்தது. அப்படி இருந்த மனுஷனை இப்படி மாற்றிட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வைபாக இருந்தது. திரும்ப அகைன் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த டைம் மங்காத்தா பார்க்க முடியல. ஃபஸ்ட்டோ இந்த டைம் மார்னிங்கே வந்துட்டோம். நல்லா செலிப்ரேஷன்லாம் போட்டு நல்லா இருந்தது. சாங் ஒன்ஸ் மோர் போட்டு நல்லா வைப் பண்ணோம். ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. மங்காத்தா ரீரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மங்காத்தா ரீரிலீஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க. மே 1க்கு மட்டும் போடுவாங்க. போட்டுட்டு ஒரு ஷோ போட்டுட்டு நிப்பாட்டிடுவாங்க. இது அஃபிஷியலாக ரீரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பவும் போல கூட்டம் வந்துருச்சு. ஆனால் இந்த சைடு இந்த டைம் வந்து பெருசாக எதுவும் பப்ளிக் நியூசன்ஸ் எதுவுமே பண்ணல. ஃபேன்ஸ் வந்தாங்க, படம் பார்த்தாங்க, சவுண்டு போட்டாங்க, கத்துனாங்க, தேட்டருக்குள்ளே கத்துனாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்தாங்க, திரும்ப ஒன்ஸ் மோர் பாட்டு போட்டாங்க, அதுக்கு டான்ஸ் ஆனாங்க, கிளம்பிட்டாங்க. வேறு எதுவுமே பப்ளிக் நியூசன்ஸ் எதுவுமே பண்ணல. அதுவே வந்து பெரிய வெற்றி தான் எங்களுக்குன்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் ரீரிலீஸ்க்கு என்ன ஒரு ஆல்ரெடி ஆயிடுச்சு. ரீரிலீஸ்க்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு வருஷம் ஷோஸ்லாம் புக் ஆகிடுச்சு. இதுவே வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் வாங்கினேன். அந்தளவுக்கு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அதுவே போதும் எங்களுக்கு. இந்த மாதிரி படம் நடித்தாலே எங்களுக்கு போதும். ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் எதுவுமே ட்ரை பண்ணாமல் இந்த அளவுக்கு மூவி எடுத்தாலே போதும். திரும்ப திரும்ப ரீலீஸ் பண்ணால் கூட எங்களுக்கு போதும் தான். ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. எங்களுக்கு டிஎம்கே வேணாம், டிவிக்கே வேணாம், ஒன்லி ஏகே தான். மனிதா கடவுள் அஜித் தான். மவுண்ட் ரோட்ல எங்க ஆளுக்கு வந்து ஒரு தங்க கோயில் கட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு மட்டும் சமாதி கட்டிக்கிறாங்கல்ல, எங்க ஆளுக்கு வந்து கோயில் கட்டணும். ஏன்னா அவ்வளவு நல்லது பண்றாப்புல. மலேசியா, துபாய் எங்க போனாலும் நம்ம ஆள் தான். இனிமே இது படம் செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றோம். வெங்கட் பிரபு கிட்ட ரெக்வஸ்டா கேக்குறோம், செகண்ட் பார்ட்டு தயவு செய்து எடுங்க. கில்லி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவா ப்ரோ. கில்லி ரெக்கார்ட்லாம் கன்ஃபார்ம் ப்ரோ. என்ன ப்ரோ கில்லி கில்லின்னு நிக்கிற? நம்ம ஆளு வேற மாதிரி. பைக் ஓட்டுனத பார்த்தேன், பைக் சீன்லாம் உள்ள பார்த்தீங்கன்னு சூறாவளியா இருந்தது. அம்மா பிளாஸ்டிக் பைக், ஒவ்வொரு கார் சீனுக்கும் பறக்குது. டாக்டர் புயல் மாதிரி இருந்தது. டாக்டர் நீங்க உள்ள வந்து பார்க்காம போயிட்டீங்க. பிஜிஎம் அந்த மங்காத்தா பிஜிஎம் வேற லெவல் ப்ரோ. அது அந்த பிஜிஎம் அடித்து பிஜிஎமே இல்லை ப்ரோ. தலைக்கு என்ன ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டா பிறந்திருக்காரு. இளையராஜா தலைக்கு தான் அவரை வச்சிருக்காரு. அதுக்கு தான் பிறந்தே வந்தா போல. கெட்ட வார்த்தை வந்து பீப் போட்டாங்க. ஆனா நாங்க பின்னாடி இருந்து சொல்லியிருந்தோம். அது பேர் என்ன, வரலட்சுமியா லட்சுமியா, அதை தேவடியா முன்னன் கேட்பார்ல, போட்டுறாதீங்க. அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது ப்ரோ படம். மைக் எல்லாம் ஓரமா வச்சு உள்ள போய் படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ரீ ரிலீஸ் வந்து இந்த படையப்பா தெரியலாம் விட்டுன்னு சொன்னாங்கல்ல, படையப்பா விட்டாங்க. இங்க இந்த கலெக்ஷனே நம்ம தான், ஏகேவே நம்ம தான். இதுக்கப்புறம் கில்லி வந்து 40 கோடி வசூல் ஆச்சு. மொத்தமா இது வசூல் அடிக்குமா? 40 கோடி அசால்ட்டா அடிக்கும் ப்ரோ. நீ பாரு ப்ரோ, 3 நாள்ல என்ன நடக்குதுன்னு பாரு. தமிழ்நாடே இப்போ கொந்தளிக்க போகுது. அந்த மாதிரி டிக்கெட் விட்டாங்க. ஒரு டிக்கெட் எடுக்க முடிஞ்சுதா? ஃபுல்லா பிளாஸ்ட் டிக்கெட். கவுண்டர் எல்லாமே எங்கேயுமே இல்லை. இனிமே அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இனிமே பசங்களா யாரும் சரக்கு அடிக்காதீங்க, கேம்பா குடிங்க, தெம்பா இருங்க. படம் வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. விஷுவலேஷன்லாம் இன்னும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. 4K குவாலிட்டியில் விட்டுருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக எல்லாமே பக்காவாக இருந்தது. எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டு. மங்காத்தா இந்த வருஷம் வந்தது. நல்லா எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணோம். பார்ட்டி ஒரு தடவை செகண்ட் டைமும் போட்டாங்க. அதெல்லாம் போயிட்டு எல்லாம் புரியல ப்ரோ. அது தெரில ப்ரோ. அது யாரும் பார்த்த மாதிரி தெரில. ஆனால் எல்லாம் ஆடெலாம் போட்டிருந்தாங்க சுற்றி வெளில. ஆனால் அதை யாரும் பார்த்த மாதிரி தெரில. போய் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அதுவும் நல்ல படமாக தான் இருக்கும். சொல்லவே தேவையில்ல. காலேஜ்லேருந்து அப்படியே தான் வரேன். காலேஜ் கட் அடிச்சு தான் வரேன். ஃபஸ்ட்டு 2 பீரியட் 4 பீரியட் கட்டு செம்ம ஹிட்டுண்ணா. காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்து பார்த்து செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனு. நான் கில்லி ரீரிலீஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இதுதான் நல்ல ஸ்டார்டிங்லலாம் தலை இல்லா படம் இன்ட்ரோவும் கொடுத்தாங்க. பாட்டுலாம் 2 வாட்டி போட்டாங்க. நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா ஒய்ப்பாக என்ஜாய் பண்ணோம். நல்லா எல்லாருமே வந்து பார்க்கலாண்ணா. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே தேட்டர், காசி தேட்டர் சொல்லவே தேவையில்லை. எல்லாமே நல்லா இருக்குது. வந்து பார்க்கலாண்ணா.